What?
சித்திச்சார் பட்டத்தார் அரவியார் சக்கரத்தின் குமாரன் ராமச்சந்திரமூர்த்தி நாம சம்பூர ராமாயணம் நடத்தப்படுகிறோம். இதுக்கு குற்றங்கள் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கேட்கொண்டு மிக கான்பிடன்ஸ் கேட்கொள்கிறேன். வணக்கம். மாஜிலாயிச்சாவைக்கு மகாதாரன் வந்த நடி குளிக்க 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 காட்டியோடு கண்டு வருந்திரா மண்டலபதிய தன் துண்டன சிறுவரைய எட்டிக்கும் பட்டிடங்களுடன் பாடுபவனும் பயிர்பயிரென சீரிய வீதி சமாளத்தில் இருக்கக்கூடிய வேண்டிய மகளின் கோடி நமஸ்காரம். மகளா இலங்கேஸ்வரா ஆனால் அறியாதில் அமர் முன்பதாக வர வேண்டிய நீர் இதுவரை வர வேண்டிய காரணம் என்ன? இலங்கேஸ்வரா நம்ம ராஜ்ய விஷயமாக சில நேரம் தாழ்வாகினேன் பிறகு அப்படி எனக்கு சந்தோஷம். மகளா இலங்கேஸ்வரா அந்த ராஜ்ய விஷயமாக கேள்வி என்ன அறிவிக்கின்றார்? நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பயிர் உருட்ட தயாராக இருக்கின்றேன் பிறகு அப்படியா? அது காலையில் இலங்கையில முகத்தை யாரும் அறியாதபடிய அது காலையில் இலங்கையில முகத்தை யாரும் அறியாதபடிய இலங்கையில முகத்தை யாரும் அறியாதபடிய அது காலையில் இலங்கையில முகத்தை யாரும் அறியாதபடிய அதிரத்துடன் முகத்தை கிரமத்தை பெருக்கி ஆகிரக்கு உள்ளடக்கிய அதிரத்துடன் முகத்தை கிரமத்தை ஆகிரக்கு உள்ளடக்கிய மகளா இலங்கேஸ்வரா வாய்தவனாபுரம் காலையில் பாளையில் முட்டம் தெரிவிக்கிறதுனாலே குறைகள் உண்டா? இல்லை தெரிவிக்கிறேன். மதியை ஓய்ந்தவன் மகோதர நாயவன் மறுத்து ஒரு மகவனுக்கு வாழையில் தனது வகை கப்பு தந்தளித்து மகோதர நாயவன் மறுத்து அருணை மகவனுக்கு வாழையில் தனது வகை கப்பு தந்தளித்து நமது ஏற்றின்படி காலையிலும் மாலையிலும் வாயவான் முட்டம் பெருக்கி வருகின்றான். அது ஒன்றும் தடையில்லை பிரபு. அப்படியா? வரும் மன்னாக மகிழ்ந்து காலையில் அழைத்து வாசலில் முத்தம் தெரிந்து முத்தம் தெரிந்து குற்றம் தெரிவித்து வருகின்றன. ஏழு குறைகள் ஏதாவது உண்டா? இதோ தெரிவிக்கிறேன். தெரிவிப்பா. திருவருளே நமது இலங்கை மாநகர் திருக்கொருளே
நான் ஆகாய மார்க்கமாக சென்று அந்த இந்திரனையே வென்றதால் அன்று முதல் இந்திர ஜெயத்தன் என்று அனைவராலும் அழைக்கப்பெற்றேன். இப்பொழுது என் தந்தை என்னை அழைத்திருக்கிறாராம்.
இதோ நேரில் சென்று அறிந்து வருகிறேன். யாரப்பா இவரத்தை காலில் இருக்கும்? என் தந்தை எங்கே இருக்கிறார்? இதோ தற்போது இருக்கிறார். தந்தைய வந்தனமே சாஸ்தாங்கம் சாஸ்தாங்கமே எங்களை தரேனோ. தந்தைய வந்தனமே சாஸ்தாங்கம் சாஸ்தாங்கமே எங்களை தரேனோ. சிந்தையிலே நினைத்த பெரியுரத்திடுவே சிந்தையிலே நினைத்த பெரியுரத்திடுவே இந்த நிமிஷமே எந்தனை அழைச்சிட்ட இந்த நிமிஷமே எந்தனை அழைச்சிட்ட ஏகிடுவீரையா தந்தைய வந்தனமே சாஸ்தாங்கம் சாஸ்தாங்கமே எந்தனை எங்களை தரேனோ. தந்தையே இந்திரஜித்துக்கு போனாலும் பொசிஷன் கரெக்டா இருக்கா இல்ல தந்தையை பண்ணவா வேணாமா? கூறினால் அது விரைவில் முடித்து வைக்கிறேன் தந்தையே. இது தம்பி அமர்வாய் தெரிவிக்கின்றேன். அப்படியே யார் தம்பிதார்? என் தம்பி குமார் நான் எலெக்ஷன் மாதிரி நடத்தி வாருங்கள். வேலாயுதன திருநாளாய் பஞ்சாமிருங்க பாலாபிஷேக கந்தனே பரங்கினி தமிழமென்று பாலாபிஷேக கந்தனே பாலாபிஷேக கந்தனே பரங்கினி தமிழமென்று பாலாபிஷேக கந்தனே அன்பாய் கலியுக வரதன குல கவலை கந்தனே கம்பா கலியுக வரதன குலையாய் கவலைகள் கட்டி என்னை காப்பது மலையா அன்பாயானந்த பாலன நிலையா பாதுகாப்பது பாலாபிஷேக கந்தனே பரங்கினி தமிழமென்று பாலாபிஷேக கந்தனே பாலாபிஷேக கந்தனே பரங்கினி தமிழமென்று பாலாபிஷேக கந்தனே இமாம் இளையனமை துன்மருவானே இவனை தரிசனம் இல்லை சிவானே விமான் விஜயன் வந்து மருதான விமலின தரிசன விலங்கி சிவானே உமான் குலவன போட்டுமானே உமான் குலவன போட்டுமானே உமி நத்தமுனி சாமி என்பவனே பாலாபிஷேக கந்தனே பரங்கினி தமிழமென்று பாலாபிஷேக கந்தனே சிரஞ்சீவி தென்னிலங்கையாலும் அதிகார வீர வீரனா தென்னிலங்கையாலும் அதிகார வீர வீரன் தேசராஜர்களை ஜெயிக்க கும்பகர்ணனான் தேசராஜர்களை ஜெயிக்க வந்த கும்பகர்ணனான் இன்னிலோக வேந்தர்களை வெற்றி கண்ட வீரனா இன்னிலோக வேந்தர்களை வெற்றி கண்ட வீரனா வீரதந்த கையிலேந்தி தூக்கு கும்பகர்ணனா வீரதந்த கையில் கொண்டு தூக்கு கும்பகர்ணனா 6 மாத காலமாய் அயர்த்து தூக்கு மேலே 6 மாத காலமும் அயர்த்து தூக்கு மேலே ஆத்தவன் நடிக்கிற பக்தியுள்ள மன்னன் ஆத்தவன் நடிக்கிற பக்தியுள்ள மன்னன் சபையில் அன்புள்ள வணக்கம் நான் யார் தெரியுமா தென்னிலங்கைக்கு அதிபதியாகிய ராவணேஸ்வரனின் தம்பி எனது பெயரோ கும்பகர்ணன் நான் முன்னொரு காலத்தில் மேகமண்டலத்தில் நித்தியத்துவம் என்னும் வர வேண்டி ஈஸ்வரனை நோக்கி தவம் புரிந்து கொண்டிருந்தேன். நித்தியத்துவம் என்றால் சிரிப்பை பத்தியா இறந்தாலும் மீண்டும் மீண்டும் உயிர் விளக்கக்கூடிய வரம். அப்படி தவம் புரிந்து கொண்டிருக்கும் வேளையில் ஈஸ்வரனாகப்பட்டவன் கலைவாணியை அழைத்து கலைவாணியை உலகத்தில் கும்பகர்ணன் நித்தியத்துவம் என்னும் வர வேண்டி ஈஸ்வரனை நோக்கி தவம் புரிந்து கொண்டிருக்கிறான். அவன் அண்ணன் ரொம்ப எமோஷனல் ஆகுறாப்ல. அநேக வரங்களை பெற்றுவிட்டான். மற்றொரு சகோதரன் விபீஷணனும் அநேக வரங்களை பெற்றுவிட்டான். கும்பகர்ணனுக்கும் இந்த வரத்தை கொடுத்து விட்டான். மூவரும் சேர்ந்து இந்த பூலகத்தையே பாழாக்கி விடுவார்கள் என்று எண்ணி கலைவாணியிடம் அண்ணவனின் கண்களுக்கு நேராக புலப்படாமல்
அன்னவனின் நாவில் தோன்றி நான் தோற்றும் நேரத்தில் நாவதோடு மரச் செய்து வாருங்கள் என்று கூறிய அம்மையால் ஈஸ்வரனாகப்பட்டவன் என் முன் பிரசன்னமாகி கும்பகர்ணா எதற்காக என்னை வேண்டி தவம் புரிந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டபோது நானும் நித்திய தத்துவம் என்பதற்கு பதிலாக நித்திய தத்துவம் என்று கேட்டுவிட்டேன். அதற்கு ஈஸ்வரனாகப்பட்டவன் அப்படியே ஆகட்டும், 6 மாத கால உறக்கமும் 6 மாத கால விழிப்புமாய் இருந்துவிட்டு வருவாய் என்று கூறிவிட்டு மறைத்து விட்ட அந்த நேரத்தில் சற்று நினைவு கூர்ந்து, ஆஹா, நித்திரை என்றால் தூக்கம் அல்லவா என்பதை அறிந்து ஈஸ்வரனை பின்தொடர்ந்து சென்று, ஈஸ்வரா, நான் நித்திய தத்துவம் என்பதற்கு பதிலாக நித்திரை தத்துவம் என்று கேட்டுவிட்டேன். அந்த நித்திய தத்துவம் என்னும் வரத்தை தாருங்கள் என்று கேட்டபொழுது ஈஸ்வரனாகப்பட்டவன், கும்பகர்ணா, என்னால் வரத்தை கொடுக்க முடியுமே தவிர கொடுத்த வரத்தை திரும்ப பெறையாது என்று கூறிவிட்டு ஓடி மறைந்து விட்டான் கொடிய சண்டாளன். அந்நாளிலிருந்து நான் 6 மாத கால தூக்கமும் 6 மாத கால விழிப்புமாய் இப்போது எனது அண்ணன் ஏதோ ஓடி அறிந்து தெரிந்து வருகிறேன். நம்ம வேடை வந்து விரட்டி விட்டாங்க, தட்டிக்க என் அண்ணன் எங்கே இருக்கிறார்? அண்ணவடி வந்தேன் ஆடி பணிந்தேன், அண்ணவடி வந்தேன் தந்தே, அண்ணகோடி வந்தானம் தந்தே, ஆடி பணிந்தேன், அண்ணகோடி வந்தானம் தந்தே, தென்னிலங்கை ஆளும் மன்னா, தேசரசர் போற்றும் மன்னா, தென்னிலங்கை ஆளும் மன்னா, தேசரசர் போற்று அண்ணா, அண்ணகோடி வந்தேன் தந்தே, ஆடி பணிந்தேன், அண்ணகோடி வந்தேன் தந்தே, அண்ணகோடி வந்தானம் தந்தே, ஆடி பணிந்தேன், அண்ணகோடி வந்தானம் தந்தே, சிந்தனையில் குடி கொண்டாடும் சீசன் பாடும் அண்ணகோடி வந்தேன் தந்தே, ஆடி பணிந்தேன், அண்ணகோடி வந்தேன் தந்தே, சிந்தையில் கூடி நாடு எதனாலிங்கம் பாடு அண்ணகோடி வந்தானம் தந்தே, ஆடி பணிந்தேன், அண்ணகோடி வந்தானம் தந்தே, என்ன விஷயமாக எதுக்கெல்லாம் என்னை அழைத்து என்ன விஷயமாக எதற்கெல்லாம் என்னை அழைத்து சொல்லாமல் முடித்திடுவேனே, இது சமயம் சீக்கிரத்தில் நல்லவே சொன்னால் முடித்திடுவேனே, இது சமயம் சீக்கிரத்தில் நல்லவே. அண்ணா, தம்பி குமாரனை போடி நமஸ்காரம். அண்ணா, என்னை அழைத்த காரணத்தை சொன்னால் அது சீக்கிரம் முடித்து வருகிறேன் அண்ணா. தம்பி கும்பகர்ணா, அவரே தெரிவிக்கின்றேன். அப்படி யார்கிட்ட வேலை? என் தம்பி